எல்லாமல்ல ஆணைமுகத்து ஐங்கரப் பெருமானுடைய திருவருளாலும் குருவருளாலும் இந்த நாயடியேன் கனவிலும் நினவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஆதிசக்தி ஜெகன்மாதா வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி. சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். அதுவும் அவர் இந்த ஜூலை மாத கடைசியில் இருந்தேவும் தன்னுடைய வக்ரகதியை ஆரம்பிச்சிட்டார். இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் போதுமடா சாமி, எல்லாமே நல்லா போய்கிட்டு இருந்தது, ஓரளவுக்கு சுமாராக போய்கிட்டு இருந்தது. நீங்கள் இல்லைங்க, எந்த ராசி அன்பர்களாக இருந்தாலும் சரிதான், நாமன் இல்லை, எந்த ராசி அன்பராக இருந்தாலும் சரிதான், ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த சனி பகவானுடைய வக்ரம் மிகப்பெரிய தாக்கத்தை அல்லது ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தி ஒரு ட்ரை பீரியட்னு சொல்லலாம். வறுமையிலும் வறுமை, அல்லது ரொம்ப சுமாராக இருந்தது சாமி, என்னை போட்டு வாட்டி வதச்செடுத்துங்க சாமி, போதுமடா சாமி, எப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தி அடையுது போரும் எனக்கு அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு 3 மாதமானாலும் 3 வருஷத்தில் செய்ய வேண்டிய கஷ்டங்களை எல்லாம், கொடுக்க வேண்டிய கஷ்டங்களை எல்லாம் ஒரு 3 மாதத்தில் கொடுத்தா கதையா ரொம்ப ட்ரையாக இருந்துடுது. ஐயா எப்போ முடியும்னு நினச்சேன் நான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அந்த ஃபீலிங்கை இந்த சனி பகவான் கொடுத்துருப்பார். அப்போ இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சாதான் பொதுவாக எல்லா ராசி அன்பர்களுக்கும் ஒரு சிறப்பான எதிர்காலம் அமையும். சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சாதான் யாருக்கா இருந்தாலும் நிம்மதி பிறக்கும், அவங்களுக்கு தான் நன்மை நடக்கும். அப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தி ஒவ்வொரு அன்பர்களுக்கும் ரொம்ப 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 முக்கியம், நமக்கும் ரொம்ப முக்கியம், நம்மை போல எல்லா ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த சனி வக்ர நிவர்த்தி இந்த அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி 23/10/2023 அன்றைய தினம் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்படி அடைஞ்சிட்டார்னு சொன்னாக்கா இமீடியட்டாக ஒரு 2 மாதத்தில் என் அன்பு பக்தர்களே எல்லாரும் தயாராக இருங்கள். சனி பகவான் கிளம்பிட்டார்னு அர்த்தம், சனி பெயர்ச்சிக்கு கிளம்பிட்டார்னு அர்த்தம். என்ன சனி பெயர்ச்சி? திருநள்ளாறு சனி பெயர்ச்சி, வாக்கியப்படி நடக்கக்கூடிய திருநள்ளாறு சனி பெயர்ச்சி டிசம்பர் 27ஆம் தேதி நடக்குது. கரெக்டாக 2 மாதம்தான். அப்போ 2 விதமாக இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஏன் அது ஒரு பதிவாக அது ஒரு பலனை எடுத்து ஏன் சொல்கிறோம்னா, இந்த 2 மாத கேப்பில் நிறைய பேர் பிழைச்சிக்கலாம், நிறைய பேர் தப்பிச்சுக்கலாம், பலவிதமான கஷ்டங்களில் இருந்து நிறைய ராசி அன்பர்கள் இந்த 2 மாதத்தை பயன்படுத்தி கொள்ளலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இதான் 2 மாதத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம். பலவிதமான கஷ்டங்கள்லேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த சனி பகவான் கொடுக்கிறார். அப்போ சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி 23/10/2023, சனி பயிற்சி 27/12/2023. அப்போது 2 மாத காலங்கள் மிகவும் கோல்டன் பீரியடாக உங்களுக்கு அமையப்போகுது. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் உங்களுக்காக. நான் ஆரம்பத்திலே சொன்ன நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும், நல்லா போய்கிட்டு இருந்த ஃபேமிலியில் கூட சில ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கும். இந்த கணவன் மனைவியிடையே கூட அல்லது பசங்கக்கிட்ட, ஃபேமிலியில் அப்பா அம்மா கிட்ட, கூட பிறந்தவங்கள்ட்ட பிரிந்த உறவுகள் ஒன்று சேருதல், அதாவது நல்லா இருக்கிற உறவுகள் பிரிதல். எது நல்லா இருக்கோ அதை ஸ்பாயில் பண்ணுவார் சனி பகவான். இப்படி பல கஷ்டங்கள் நடந்திருக்கும். நிறைய அன்பர்களுக்கு அந்த வீண்பழி அவமானங்கள் நடந்திருக்கும். நிறைய அன்பர்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும்.
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ இந்த சனியுடைய வக்ர நிவர்த்தியால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற முழு விபரத்தோடு நம்ம பார்த்துடலாம் வாருங்கள். மேஷ ராசி அன்பர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு நிச்சயமாக சுப பலன்களை, நல்ல பலன்களை, ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய மேஷராசி என்பர்கள் பலவிதமான பயம், மனசில் பலவிதமான பயம். ஒரு நல்லா இருக்கிற பையனாக இருப்பான், ஒரு 23 வயசு 25 வயசாக இருக்கலாம், இல்லை ஒரு 40 வயசாக இருக்கலாம். ஒரு நல்ல ஆம்பளை பையனாக இருப்பான், திடீர்னு அவனுக்கு ஒரு டிப்ரெஷன் ஏற்பட்டிருக்கும். மனசில் ஒரு மிகப்பெரிய பயம். யாரோ என் கூட வராங்க, யாரோ என்கிட்ட பேசுகிறாங்க, என் கூட வந்து யாரோ புஷ் பண்ணுறாங்க, நான் வேலைக்கு போக மாட்டேன், அங்கே போனால் திட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மனசில் ஒரு மனக்குழப்பமோ அல்லது மனசில் ஒரு பயமோ, சொல்ல முடியாத, வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில அசிங்கமோ ஏற்பட்டிருக்கலாம். காரணம் என்னென்னா, இந்த சனியுடைய வக்ரம் 4-10 உட்காந்து அந்த சனி ராகு தொடர்பு, இதெல்லாம் சனி வந்து ராகுவுக்கு கேந்திரம். அப்போ என்ன ஆகுதுங்க, நிச்சயமாக இந்த சனி ராகு தொடர்பால் இந்த வீண்பழி அவமானம் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு தேவையில்லாத தலைகுனிவு, செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை, சிறை தண்டனைகள் சம்பந்தப்பட்டது, டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, பொழப்பு நடத்தக்கூடிய இடத்துல, கடைகள் வச்சு நடத்தக்கூடிய இடத்துல போட்டி பொறாமைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், இதனால் வரக்கூடிய சங்கடங்கள், பதவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்லது அது கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் ப்ரைவேட் ஜாப் ஆனாலும் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய ப்ரெஷர், வேலையே செய்ய முடியல சாமி, வேலையை நிம்மதியாக செய்ய முடியல, ஒரே டார்ச்சராக இருக்குது, ப்ரெஷராக இருக்குது, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் சாமி, ஆனாலும் கூட நல்ல பலன்கள் ஏற்பட மாட்டேங்குது. அப்போ இந்த மாதிரியான கஷ்டங்கள், மனசில் இருக்கக்கூடிய பயங்கள் இருக்குமேயானால் அந்த பயங்கள் எல்லாம் விலகும் மேஷராசி அன்பர்களே. இன்னும் சொல்லப்போனால் இருட்டு, மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், பிளாக் மேஜிக்கை பொறுத்தவரையிலும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்கன்னு எனக்கு தெரியாது மேஷராசி என்பர்களே. குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், அது இங்கே எங்கே இருந்தாலும் சரிதான், இந்த பிளாக் மேஜிக், அந்த கண் திருஷ்டிகள், ஓமல் மற்றும் செய்வினை பில்லி சூன்யம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதனாலேயும் இந்த மேஷராசி என்பர்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த வாராகி வழிபாடு நான் சொல்கிறது. மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பாங்க, ஒரு மிகப்பெரிய முதலாளியாக இருப்பாங்க, பெரிய குரூப் ஆஃப் கம்பெனிக்கு ஓனராக இருப்பாங்கன்னா அவங்க வீட்லேயும் இந்த பிளாக் மேஜிக் இருக்கும். நீங்கள் நம்புங்க, நம்பாமல் போங்க, சரிங்க, எல்லாம் நம்ம கேர்லெஸ்ஸாக இருங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அப்போ இந்த சனி ராகுன்னு சொன்னாலே இருட்டில் செய்யக்கூடிய மறைமுகமான மாந்திரீக பிரச்சனைகள் இருந்து வருகிறது. அப்போ இதையெல்லாம் உணர்ந்து ஒரு சரியான குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்து, சாமி எனக்கு இந்த மாதிரி இருக்குங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் சாமி, எனக்கு இதுதான் சாமி ப்ராப்ளம், கரெக்டாக சொன்னீங்க, ஸோ இது எப்படியாவது நம்ம கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்து வேலை, அதாவது சரியாக நிம்மதியாக வேலை செய்ய முடியாது, நிம்மதியாக வேலைக்கு போக முடியாது, நிம்மதியாக தொழில் செய்ய முடியாது, நிம்மதியாக குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது. பொண்டாட்டி ஏதாவது ஒரு சொல்லி அவங்க வந்து கோவப்பட்டே இருப்பாங்க. நல்லா இருந்த மனைவி திடீர்னு கோவப்பட்டே இருப்பாங்க. நல்லா இருந்த பசங்க திசை மாறும், அல்லது பிள்ளைகள் குற்றமுள்ள பிள்ளைகளாக பிறந்திருக்கும், ஆட்டிசம் ப்ராப்ளமாக இருக்கும், இல்லை நல்லா இருந்த குழந்தைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை மேஷராசி அன்பர்கள் சந்தித்திருப்பார்கள். அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், மன கஷ்டங்கள், மனக்கவலைகள் எல்லாம் இருக்குமேயானால் நிச்சயமாக மேஷராசி அன்பர்களே அதெல்லாம் கொஞ்சம் கிளியராகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பதவி போட்டிகள், போஸ்டிங், பதவிகளுக்காக நடக்கக்கூடிய போட்டிகள்,
போலீஸ் கேஸு, வம்பு வழக்கு, ஒரு ஐடி ரெய்டு, சிபிஐ ரெய்டு, என்கொயரி, பதவி போட்டிகள், பணத்துக்காக வரக்கூடிய போட்டிகள், இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் இந்த மேஷராசி அன்பர்கள் சந்தித்து வருகிறார்கள். அதே போல் அந்த ஆன்மீக பிரியோர்கள், மடாதிபதிகள், இந்த சனி ராகுவும் சேர்ந்துட்டால் அந்த மடாதிபதிகளுடைய நிலைமை என்னவாகும்? நித்தியகண்டம் பூர்ணாயுசுங்கிற மாதிரி பயந்து பயந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். தேவையில்லாத உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படலாம், அல்லது வீண்பழி அவமானங்கள் ஏற்படலாம், அல்லது கூட இருக்கக்கூடிய நபர்களை நினைத்து, கூட வேலை செய்யக்கூடியவங்களை நினச்சி நிலையற்ற தன்மை ஏற்படலாம். அப்போ ஆலய மடாதிபதிகள், ஆன்மீக பெரியோர்கள், அவங்களையும் இந்த சனி பகவான் விட்டு வைக்கல, அவங்களுக்கும் பிரச்சனை. அதே போல் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையிலும் இதே போல் தான் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது. திடீர்னு ஹெல்த்து பாதிக்கப்பட்டிருக்கும். மேஷராசியாக இருந்தால் நல்லா இருந்தாங்க சாமி, இந்த மாதிரி ஹெல்த் ஆகிடுச்சு. ஒரு சில இடங்கள்லாம் ஒரு வெளியில் சொல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய இழப்பு. எப்படி சாமி இது நடந்தது எனக்கு தெரியவே இல்லை, எனக்கு தயவு செஞ்சு எப்படியானு கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இந்த இழப்பு ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு, வெளியில் சொல்ல முடியாத ஒரு இழப்பு. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் இந்த லாஸ் இந்த இழப்பை என்னால் ஈடுகட்டவே ஜீர்ணிக்கவே முடியல சாமி என்னால். அந்த மாதிரியான சினிமா துறையில் அந்த மாதிரியான ப்ராப்ளம். அரசியல், ரியல் எஸ்டேட்டு, செய்தொழிலும் செக்கு மோசடியாக இருக்கலாம். இல்லை உங்களுக்கு நீங்கள் கொடுத்த பணம் தான் வாங்கிட்டு அவன் இல்லைன்னு சொல்லி பொய் கேஸ் போடலாம். புதுசாக எதிரிகள் உருவாகலாம். நல்ல நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறிவிடலாம். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் இந்த மேஷராசி அன்பர்கள் சந்தித்து வருகிறார்கள். அப்போ இது எல்லாத்துக்குமே பரிகாரம், பிராயச்சித்தம் முக்கியம். அப்போ எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், உங்களுக்கு என்ன ரெமெடிங்கிறத தெரிஞ்சு செய்வது சிறப்பு. அதோடு மட்டுமல்ல, திருமணம் பாதிலே நின்று போயிடுறது, ஏற்பாடாகி நின்று போகிறது, களைச்சி விட்றது, கலகம் உண்டு பண்ணுறது, இல்லை நல்லா போயிட்டு வந்த ஒரு விஷயம் சின்ன ஒரு வாக்குவாதத்தால் தடைபட்டு விடுவது, இப்படி பல பிரச்சனைகளை சந்தித்து வந்த மேஷ ராசி அன்பர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி எனக்கு தெரிஞ்சு மேஷத்துக்கு ஒரு 30-40% நல்ல விடிவு காலம் பிறக்குது. இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய நீங்கள் தேடுகின்ற நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். எதை தேடுறீங்கன்னா நிம்மதியை தேடுற சாமி, அது உங்களுக்கு கிடைக்கும், கவலைப்படாதீங்க. நீங்கள் தேடும் நிம்மதி, நீங்கள் தேடும் அந்த மகிழ்ச்சி விரைவில் உங்களுக்கு கிடைக்கட்டும். அப்போ அது கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் சாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அதை கொண்டு அதுக்கு உரிய வழிபாடுகள், பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், இதெல்லாம் ஆலய வழிபாடுகள்லாம் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு நல்லதை செய்யும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு வாராகி சொந்தங்களே, இவ்வளோ நேரம் நம்ம ராசி பலன்கள் பார்த்தோம். இதில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, எல்லாம் வல்ல நம்ம அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி அன்னைக்கு வாராகி ஆலயம், வாராகி ஆசிரமம் அமைக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய நோக்கம். இந்த வாராகி கோவில் கட்டுறதுக்காக நானும் தொடர்ந்து இடம் தானமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நிறைய அன்பர்கள் ஃபோன் பண்ணுறீங்க, தஞ்சாவூர்லேருந்து, பழனியிலிருந்து நிறைய அன்பர்கள் என்கிட்ட பேசியிருக்கீங்க. சும்மா சொல்லக்கூடாது. மதுரையிலேருந்து, காஞ்சிபுரத்துலேருந்து, வேலூர்லேருந்து, ஹோசூர், இன்னும் சொல்லப்போனால் மைசூர்லேருந்து நிறைய அன்பர்கள் என்கிட்ட பேசியிருக்கிறீங்க. இருந்தாலும் கூட அம்பாளுடைய உத்தரவு, அம்பாளுக்கு மனசுக்கு பிடிக்கணும், அவ்வளோதான் விஷயம். அவள் எங்கே போய் உட்காரணும்னு நினைக்கிறனால நிச்சயமாக அதை செய்வாள். ஸோ வாராகி ஆலயம் அல்லது ஆசிரமம் கட்டுவதற்கு இடம் தேவை. கொடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குமே ஆனால், சாமி வாங்க என் இடத்துல கட்டுங்க சாமி, நான் தரேன் உங்களுக்கு
அப்படின்னு கொடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குமே. ஆனால் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சீக்கிரம் வாராகி ஆலயம் அமையட்டும். ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.